Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் லுக்கா 1:24 முதல் 25 வரை. அதற்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பந்தரித்து, மக்கள் மத்தியில் எனக்கு உண்டாயிருந்த அவமானத்தை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் இரக்கம் வைத்து எனக்கு இப்படிச் செய்தார் என்று சொல்லி 5 மாதங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்தாள். லுக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். யாத்திராகமம் 20:5. நீ அவைகளை வணங்கி வழிபட வேண்டாம், உன்னுடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து தகப்பன்மார்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டிக்கிறவராக இருக்கிறேன். நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது உணவினால் திருப்தியாவாய். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் தகுதியுள்ளதாக இருக்கிறது. அவர்களில் மோசமான பாவி நான். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவனே, உமக்கு கோடி நன்றி. எங்கள் அனைவருக்கும் உம்முடைய கிருபையை தாரும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னியும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரோடு விண்ணப்பத்தையும் கேளும். அதற்கான பதிலை நீ தாரும் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். படிக்கின்ற மாணவர்களை ஆசீர்வதியும். வரப்போகிற தேர்வுகளில் அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுக்க ஆசீர்வதியும். வேலைக்கு போகிறவர்களை ஆசீர்வதியும். உங்கள் சமூகம் அவர்களோடு சென்று நல்லபடியாக வீடு திரும்பச் செய்யும். இந்த வேளையிலும் தாய் தந்தை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர் தேவைகளை பூர்த்திப்படுத்தும். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டமைக்காண்டி கோடி நன்றி ஆண்டவரே. கேட்டதும் கேட்க மறந்ததும் அனைத்தும் உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமகிமை அனைத்தும் உமக்கே. கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.